அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். இன்று ஒரு டேஸ்டியான அருமையான எக் சுக்கா தான் செய்ய போகின்றோம். வாங்க. ஒரு பவுலில் 3 முட்டை உடைத்து விட்டு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவைக்கு உப்பு சேர்த்து நன்றாக கலந்துக்குங்க. ஒரு கடாயில் எண்ணெய் தடவி விட்டு முட்டையை ஊற்றி மூடி மீடியம் ஃப்ளேமில் வைத்து வேக விடுங்க. பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் செய்து கொள்ளுங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் பொடியாக நறுக்கியது, தேவைக்கு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தக்காளி 1 பொடியாக நறுக்கியது சேர்த்து வதக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் வதக்கிய பிறகு தண்ணீர் 1/2 டம்ளர் விட்டு நன்றாக கொதிக்க வைங்க. பிறகு நறுக்கிய முட்டையை சேர்த்து நன்றாக மசாலா பிடிக்கும் அளவு கலந்துக்குங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லி நறுக்கியது சேர்த்து நன்றாக கிளறி இறக்கிடுங்க. இப்பொழுது முட்டை சுக்கா ரெடி. இந்த முட்டை சுக்கா ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்றை செய்து உங்கள் குடும்பத்தினர்கள் சாப்பிட்டு மகிழுங்கள். நன்றி.